வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 1919ல நடந்த ஒரு போர் பத்தி. இது ரொம்ப சின்ன போர் தான், ஆனா இது ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப பெருசு. இதுக்கு பேர் தான் மூன்றாம் ஆங்கிலோ ஆப்கான் போர். இந்த கேள்வி ரொம்பவே சுவாரஸ்யமானது இல்லையா? ஒரு போர்ல தோத்து போயிட்டு அதே சமயம் எப்படி ஜெயிக்க முடியும்? அதாவது போர்க்களத்துல தோத்த ஒரு நாடு அரசியல் ரீதியா இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிச்சாங்க. வாங்க இந்த விசித்திரமான கதைய கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பாத்தீங்களா, இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பக்கம் உலகத்தையே ஆண்டுட்டு இருந்த பிரிட்டிஷ் பேரரசு, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டின் புதுசா வந்த ஒரு ஆட்சியாளர் ஒரு பெரிய சூதாட்டத்துல இறங்குறார். அந்த ஒரு முடிவு பிரிட்டிஷ் பேரரசிய அசைச்சு பார்த்தது. சரி, முதல்ல நாம இந்த போருக்கான காரணம் என்னன்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அதாவது எதுக்காக ஆப்கானிஸ்தான் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது? அப்போதைய ஆப்கானிஸ்தானோட நிலைமை உண்மையிலே ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. ஒரு பெரிய அரசியல் குழப்பம் அங்க நிலவிட்டு இருந்தது. இந்த சூழலை நாம சரியா புரிஞ்சுக்க கிரேட் கேம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பக்கம் ரஷ்ய பேரரசு, இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் பேரரசு. இந்த ரெண்டு பெரிய சக்திகளுக்கும் நடுவுல ஆப்கானிஸ்தான் ஒரு பஃபர் ஸ்டேட் மாதிரி இருந்துச்சு. அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை ரஷ்யா நெருங்கிராம தடுக்கிற ஒரு தடுப்புச்சுவர் மாதிரி. இதுக்காக பிரிட்டன் என்ன பண்ணினாங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய அளவுல பணம் கொடுத்து அவங்களோட வெளியுறவு கொள்கைய தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, 1919ஆம் வருஷத்தோட ஆரம்பத்திலேயே எல்லாம் தலைகீழா மாறுது. ஆப்கானிஸ்தான முதல் உலகப் போர்ல நடுநிலையா வச்சிருந்த அமீர் ஹபிபுல்லா கொலை செய்யப்படுறார். உடனே அடுத்தது யாருன்னு ஒரு பெரிய அதிகார போட்டி வெடிக்குது. அந்த நேரத்துல தான் ஹபிபுல்லாவோட மூணாவது பையன் அமானுல்லா கான் அதிகாரத்தை கைப்பற்றார். ஆனா அவருக்கு ஆதரவு பெருசா இல்ல. அவரோட பதவியே கேள்விக்குறியில தான் இருந்துச்சு. அப்போ இப்படி ஒரு நிலையற்ற சூழல்ல இருக்கிற ஒருத்தர் எதுக்கு உலகத்திலே பெரிய பேரரசு கூட போருக்கு போகணும்? அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி தானே தெரியும். ஆனா அமானுல்லா கானுக்கு பல கணக்குகள் இருந்துச்சு. முதல்ல தன்னோட ஆடம் கண்டுட்டு இருக்கிற அதிகாரத்தை நிலைநிறுத்தணும். ரெண்டாவது, சிதறி கிடக்கிற நாட்டு மக்களை தேசியவாதம்ங்கிற பேர்ல ஒன்னு சேர்க்கணும். மூணாவதா, உள்நாட்டுல இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து மக்கள் கவனத்தை திருப்பணும். முக்கியமா பிரிட்டிஷ் இந்தியால நடக்கிற கிளர்ச்சிகளை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். எல்லாத்துக்கும் மேல யாருடைய கட்டுப்பாடும் இல்லாத முழுமையான சுதந்திரத்தை அடையணும். இதுதான் அவரோட சூதாட்டம். சரி, அமானுல்லா கான் திட்டம் போட்டாச்சு. அடுத்து என்ன நடந்தது? அந்த படையெடுப்பு எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். உன்ன மட்டும் நிச்சயம், பிரிட்டன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்களுக்கு இது ஒரு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. மே 3, 1919 அந்த நாள்ல தான் எல்லாம் ஆரம்பிக்குது. ஆப்கான் படைகள் புகழ்பெற்ற கைபர் கணவாய் வழியா பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள்ள நுழையிறாங்க. அங்க இருந்த பாக் அப்படிங்கிற சின்ன ஊரை கைப்பற்றினாங்க. பிரிட்டனுக்கு இது ஒரு பெரிய இடி மாதிரி இறங்குச்சு. ஏன்னா அவங்க இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல. இப்போ ரெண்டு படைகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாப்போமே. ஆப்கான் ராணுவத்துக்கிட்ட என்ன இருந்துச்சு? நாட்டுப்பற்று, மத உணர்வு, அப்புறம் அவங்களோட மலை பிரதேசங்களை பத்தின அத்துப்படியான அறிவு. ஆனா ஆயுதங்கள் எல்லாம் ரொம்ப பழசு. பிரிட்டிஷ் இந்திய ராணுவம் எப்படி இருந்துச்சு? முதல் உலக போர்ல சண்டை போட்டு வீரர்கள் எல்லாம் கழைச்சு போயிருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட நவீன பீரங்கிகள், மிஷின் கன்னுகள், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், கவச வாகனங்கள், எல்லாத்துக்கும் மேல விமானங்கள் இருந்துச்சு. இந்த ஒரு டெக்னாலஜி தான் முழு போரோட போக்கையே மாத்த போகுது. ஆப்கானியர்களோட திட்டம் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே புத்திசாலித்தனமா இருந்துச்சு. அவங்க ஒரே நேரத்துல 3 வெவ்வேறு இடங்கள்ல தாக்குதல் நடத்தினாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, பிரிட்டிஷ் படைகளோட கவனத்தை சிதறடிச்சு அவங்கள பலவீனப்படுத்தணும். இது ஒரு சூப்பரான ராணுவ யுக்தி தான். ஆரம்பத்துல ஆப்கானியர்களுக்கெல்லாம் சாதகமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா பிரிட்டிஷ் பேரரசு அந்த ஆரம்ப அதிர்ச்சியிலிருந்து ரொம்ப வேகமா மீண்டு வந்தது. இப்போ அவங்க தங்களோட மிகப்பெரிய பலமான டெக்னாலஜிய எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கலாம். பிரிட்டிஷ் ராணுவம் சும்மா சொல்லக்கூடாது, மின்னல் வேகத்துல செயல்பட்டது. ஆப்கானியர்கள் கைப்பற்றிய பாக் நகரத்தை உடனே மீட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லைய தாண்டி ஆப்கானிஸ்தான்குள்ளேயே நுழைஞ்சு டாக்காங்கிற நகரத்தையே புடிச்சிட்டாங்க. குறிப்பா தாழ்கோட்டையில மாட்டிக்கிட்ட வீரர்களை காப்பாத்துறதுக்காக ஜெனரல் ரெஜினால்ட் டயர் தலைமையிலான படை, அப்பாப்பா என்ன வெயிலு! அந்த கடுமையான வெயில அணிவகுத்து சென்றது ஒரு பெரிய சாகசமே. தரைப்படையோட வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த போரோட உண்மையான கேம் சேஞ்சர் வேற ஒண்ணு. அதுதான் விமானப்படை. இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள்ல வேவு பார்க்க மட்டும் பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் இந்த போர்ல தான் ஒரு பயங்கரமான தாக்குதல் ஆயுதமா மாறுச்சு. இந்த விமான தாக்குதல்களோட தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அமீர் அமானுல்லாவோட வார்த்தைகளையே கேளுங்களேன். அவர் என்ன சொன்னார்னா, லண்டன் மேல ஜெப்பலின்கள் குண்டு போட்டப்போ அது ஒரு காட்டு மிராண்டித்தனம்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இப்ப பாருங்க, எங்க மேல குண்டு போடுறது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஆகிடுச்சுன்னு வருத்தப்பட்டார்.
காபூல் மேல குண்டுகள் விழுந்தது ஆப்கான் அரசாங்கத்தையே உலுக்கிடுச்சு. சரி, இப்போ நாம இந்த கதையோட மிக முக்கியமான, அதே சமயம் ரொம்பவே முரணான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது, போர்க்களத்துல தோத்துட்டு இருந்த ஒரு நாடு எப்படி சமாதான மேஜையில ஜெயிக்க போகுது? ஒரு ராணுவ தோல்வி எப்படி ஒரு அரசியல் வெற்றியா மாறுச்சு? வானத்திலிருந்து தொடர்ந்து குண்டுகள் விழுந்ததால அமானுல்லா கான தாக்குப்பிடிக்க முடியல. வேற வழி இல்லாம அவரு போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சார். மே 29, 1919ல சண்டை நின்னுடுச்சு. ராணுவ ரீதியா பார்த்தா ஆப்கானிஸ்தான் தோத்துடுச்சு. ஆனா உண்மையான ஆட்டம் இனிதான் ஆரம்பிக்க போகுது. இங்கதான் அந்த ட்விஸ்டே இருக்கு. 2 விதமான வெற்றி. ஒன்னு மிலிட்டரி வெற்றி, அது பிரிட்டனுக்கு கிடைச்சது. அவங்க ஆப்கான் படையெடுப்பை வெற்றிகரமா முறியடிச்சாங்க. ஆனா 2வது அரசியல் வெற்றி, அது ஆப்கானிஸ்தானுக்கு கிடைச்சது. ஏன்னா போருக்கப்புறம் நடந்த பேச்சுவார்த்தையில ஆப்கானிஸ்தானுக்கு அவங்களோட வெளியுறவு கொள்கையை தாங்களே தீர்மானிச்சுக்கிற முழு உரிமை கிடைச்சது. சிம்பிளா சொன்னா போர்க்களத்துல தோத்து சுதந்திரத்தை ஜெயிச்சாங்க. என்ன ஒரு முரண்பாடு பாத்தீங்களா? ஆகஸ்ட் 8, 1919ல கையெழுத்தான ராவல்பிண்டி ஒப்பந்தம் தான் இந்த அரசியல் வெற்றிக்கு அச்சாணி. அந்த ஒப்பந்தம் மூலமா பிரிட்டன் அதிகாரப்பூர்வமா ஒன்னு ஒத்துக்கிட்டாங்க. இனிமே ஆப்கானிஸ்தானோட வெளியுறவு விஷயங்கள்ல நாங்க தலையிட மாட்டோம். அன்னைக்குதான் ஆப்கானிஸ்தான் ஒரு முழுமையான சுதந்திர நாடா மாறுச்சு. சரி, ஆப்கானிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. ஆனா இந்த போரோட தாக்கம் இதோட முடியல. இதோட நீண்ட கால விளைவுகள் என்ன? இந்த சுதந்திரத்துக்காக 2 பக்கமும் கொடுத்த விலை என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இழப்புகளை பத்தி பேசுவோம். பிரிட்டிஷ் மற்றும் இந்திய தரப்புல மட்டுமே கிட்டத்தட்ட 1,75,000 பேர் உயிரிழந்தாங்க. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இதுல நிறைய பேர் சண்டையில சாகல. அந்த பகுதியோட தாங்க முடியாத வெப்பம், காலரா மாதிரியான நோய்களுக்கு தான் பலியாகினாங்க. அதே மாதிரி ஆப்கான் தரப்புலயும் இழப்பு பெருசுதான். சுமார் 1000 வீரர்கள் போர்க்களத்துல கொல்லப்பட்டதா ஒரு கணக்கு சொல்லுது. வெறும் 1 மாசம் நடந்த சண்டைக்கே இது ரொம்பவே அதிகமான இழப்பு. இந்த போரோட பின்விளைவுகள் என்னன்னு பார்த்தா, ஆமல்லா கான் தன் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த ஒரு தேசிய ஹீரோவா கொண்டாடப்பட்டார். ஆனா அதே சமயம் இந்த போர் வஜ்ரிஸ்தான் பகுதியில பல வருஷங்களுக்கு பழங்குடியின கிளர்ச்சிகள் தொடர ஒரு காரணமாவும் அமைஞ்சது. முக்கியமா பழைய கிரேட் கேம் முடிவுக்கு வந்து ஒரு சுதந்திர ஆப்கானிஸ்தான் உலக அரங்கில் காலடி எடுத்து வச்சது. இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். 1919ல ஆப்கானிஸ்தான் ஜெயிச்ச இந்த வெற்றி ஒருவேளை அடுத்த 100 வருஷத்துக்கு அந்த பகுதியில நடந்த எண்ணற்ற மோதல்களுக்கு ஒரு விதையா அமைஞ்சிருக்குமோ? பேரரசர்களின் கல்லறைன்னு சொல்லப்படுற ஆப்கானிஸ்தானோட தலைவிதிய இந்த ஒரு போர் தீர்மானிச்சதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.